ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐ வந்து எப்பயுமே வந்து பீப்புளை வந்து ரிப்ளேஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நிறைய பேர் பண்ணாலும் பயந்துட்டு தான் இருக்காங்க. ஏஐ வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணிடுமோ, நம்ம ஜாப் போயிடுமோ அப்படின்ட்டு. ஏஐ வந்து எப்பயுமே will not replace people, but people who know AI will replace people who don't. ஏஐ வந்து நம்மளை ரீப்ளேஸ் பண்ணது. ஆனால் ஏஐ தெரிஞ்ச பீப்புள் வந்து ஏஐ தெரியாத பீப்புளை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த வீடியோ கேரியர் பிரேக் விமென்க்கு நான் வந்து எப்பயுமே அப்டேட்டடாக இருக்கணும், நிறைய டூல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ ஏஐ வந்து எப்படி வந்து பிஸ்னஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சர்ச் பண்ணுவோம் ஏஐ டூல்ஸ் ஃபார் பிஸ்னஸ் அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ சர்ச் பண்ணுறேன். ஸோ நிறையா பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் கோடிங்காக கிடையாது, பட் ஃபார் ஸ்பீடு, அவங்களோட பிஸ்னஸோட ஒர்க் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டியது இல்லைன்னா, ஏஐ வந்து கொஞ்சம் ஸ்க்ராட்ச் வந்து நாம் பில்ட் பண்ணோம் அப்படின்லாம் கிடையாது. ஏஐ அப்படின்னா ஜஸ்ட்டு இப்போ கரண்டாக வந்துட்டு இருக்க ஏஐ டூல்ஸை வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீட் டு யூஸ் இட். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து சாட் ஜிபிடி எடுத்துக்கோங்களேன். சாட் ஜிபிடின்னு ஒரு டூல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சாட் ஜிபிடியில் போயிட்டு இப்போ நான் லாகின் பண்ணிக்கிறேன். நான் வந்து நியூ சேட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? நியூ சேட் அப்படின்னு கொடுத்துட்டு ரைட்டா ப்ரொஃபஷ்னல் இமெயில் template for a business அப்படின்னா regarding client communication அப்படி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா there is a clean professional versatile business email template which is most client communications written up polite confidential and works well across industry. என்ன கொடுத்துருக்கு பாருங்க. சப்ஜெக்ட் எப்படி இருக்கணும், கிளியர் அண்ட் ரெலவென்ட் சப்ஜெக்டாக இருக்கணும். டியர் அப்படி கூட கிளைண்ட் நேம் இருக்கணும். திஸ் மெசேஜ் பாசிபிள் ஐ எம் ரைட்டிங் டு அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன பேச வந்தோமோ அதை ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மெயின் மெசேஜ் இங்கே சொல்லிவிட்டு இஃப் யூ ரெக்வயர் எனி அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட். ஐ வில் பி ஹாப்பி டு அசிஸ்டன்ட். தேங்க் யூ ஃபார் ஒன் டைமிங் கண்டினியூட் ஆஃப் கோஆப்ரேஷன் இல்லை ஃபார்வர்ட் டு ரெஸ்பான்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட். இப்போ நான் என்ன கேட்டேன், ஜஸ்ட் எனக்கு ப்ரொஃபஷனல் இமெயில் டெம்ப்ளேட்டை கூட ஒரு பிஸ்னஸ்க்கு கிளைண்ட்டோட கம்யூனிகேட் பண்ண அப்படின்னு கேட்டேன். ஸோ என்னென்ன கொடுத்துருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் இமெயில் டெம்ப்ளேட் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் ஆப்ஷனல் வேரியேஷன்ஸ், ஃபாலோ பேமெண்ட்ஸ் வேணுமா, இல்லை ஏதாவது ஒரு டிலே ஆகிடுச்சு அப்பாலஜிஸ் வேணும்னா அதுக்கான இமெயில் வேணுமா, இல்லை க்ளோசிங் கன்ஃபர்மேஷன் வேணும்ட்டு இன்னுமே கேட்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு ப்ராம்ப்டை கொடுத்தா உங்கள்கிட்ட அவுட்புட் வாங்க தெரிஞ்சிருக்கணும் ஏஐ வந்து யூஸ் பண்ணி. ஓகே? ஸோ இந்த மாதிரியான டூல்ஸை வந்து நீங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதுவே உங்களுக்கு போகும். ஸோ ஏஐ வந்து எதுக்கெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ரைட்டிங், எழுதுறதுக்கு, பிளானிங், கண்டென்ட் பிளான். இப்போ நான் வந்து போடணும், இப்போ 1 மந்த்துக்கு வந்து நான் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு 30 days கண்டென்ட் பிளான் வந்து உங்களுக்கு தரும். லேர்னிங், அது மூலிமா நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து கற்றுக்கலாம். இப்போ சம்மரைசிங், உங்களுக்கு வந்து நிறையா ஒரு டாக்குமெண்ட் 100 pages இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு எனக்கு இதை சம்மரைஸ் பண்ணி இது என்ன இருக்குன்னு கொடு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுக்கும். ஈஸியாக உங்களால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஏஐ அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ சப்போர்ட் டூல் மட்டும்தான். அது வந்து டெசிஷன் மேக்கர் கிடையாது. ஓகேவா? ஸோ ஏஐ ஒர்க்ஸ் பெஸ்ட் வித் ஹியூமன் திங்கிங். ஸோ ஏஐ வந்து என்னன்னா, ஏஐ வந்து தானாக வந்து கிடையாது, அதுவும் ஒரு ஹியூமன் கண்டுபிடிச்சி வச்ச ஒரு விஷயம்தான். நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஏஐ யூஸ் பண்ணி நாம் ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம அந்த ஏஐ வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகே? உங்களோட திங்கிங்கை நீங்கள் கொடுத்து அந்த திங்கிங்கை வந்து திருப்பி எஃபிஷியண்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படின்னு டாக்குமெண்ட்ரி பண்ணி தரது தான் ஏஐ. ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான். ஓகே? உங்களோட திங்கிங் தான் வந்து அங்கேயும் வந்து என்ன பண்ணுது, அங்கேயே யூஸ் ஆகுது. ஏஐ வந்து தானாக ஜென்ரேட் பண்ணலையே, நீங்கள் கொடுக்குற இன்புட்டை தான் இது ரெலவெண்ட்டாக எஃபிஷியண்ட்டாக அதை வந்து மாற்றி தருது. நாம் இன்புட் கொடுத்தோம் ஏஐ எப்படி அவுட்புட் தரும் இல்லையா? ஸோ அது மாதிரி தான். ஸோ
ஓகே ஏஐ ஓகே இதை இவ்வளோ சொல்கிறீங்களே. ஸோ ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பெய்ட் ரோல்ஸ் வந்து எனக்கு கிடைக்கும் அப்படின்னா ஏஐ ப்ளஸ் ஆட்டோமேஷன் ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெய்ட் ரோல்ஸ் நிறைய உங்களுக்கு இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏஐ அசிஸ்டண்ட்டாக நீங்கள் அந்த ரோலுக்கு போகலாம். இல்லை ப்ராம்ப்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டென்ட் சப்போர்ட்டாக நீங்கள் போகலாம். அதுமாதிரி ஆட்டோமேஷன் டூல்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெக் விர்ச்சுவல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் போகலாம். இதே ஒர்க் ஃப்ளோ செட்டப்லாம் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்னென்னா ஆப்ரேஷன்ஸ் சப்போர்ட்டாக பண்ணணும். ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் வாண்ட் பீப்புள் டு சேவ் டைமை யார் சேவ் பண்ணாங்களோ அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் வந்து கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தயார் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் ஜாப் போர்ட்டலில் போயிட்டு இல்லை ஜஸ்ட் கூகுளே டைப் பண்ணி பாருங்களேன் ஏஐ அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் அப்படின்னு. ஏஐ அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா எத்தனை ஏஐ அசிஸ்டன்ட் ஜாப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. நிறைய ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்குது. அதனால் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா ஏஐ வந்து டூல் யூசேஜ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியும், டாஸ்க்கை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியும், ஸ்பீட் அண்ட் அக்யூரசி வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு தெரியணும். ஓகேவா? திஸ் ஜாப்ஸ் didn't exist 3 years ago. இந்த ஜாப்ஸ் இந்த ஏஐ ஜாப்ஸ்லாம் வந்து 3 வருஷம் முன்னாடி கிடையாது. எல்லாம் இப்போ ரீசெண்டாக 2 இயர்ஸ்க்குள்ளே வந்தது தான் இந்த ஜாப்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ கூகுள் டாக்ஸு இந்த மாதிரியான இதில் போயிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நிறையவே தெரியும். டோன்ட் நீட் டூல் அவேர்னஸ். அதாவது நிறைய ஏஐ இன்ஜினியரிங் பற்றி தெரியணும், கோடிங் பற்றி தெரியணும், ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணுற பற்றி தெரியணும் அப்படிங்கலாம் கிடையாது. நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா டூல் அவேர்னஸ் பற்றி தெரிஞ்சுருந்தா என்னென்ன டூல்ஸ் இதெல்லாம் வந்துட்டுருக்கு அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், ஏஐ டூல்ஸ் பற்றி அதே மாதிரி ப்ராம்ப்ட் எப்படி கொடுத்து எப்படி அவுட்புட் பண்ணணும் அப்படிங்கிற கிளாரிட்டி தெரியணும், லாஜிக்கலாக திங்க் பண்ண தெரியும், ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்க தெரியும். ஓகேவா? ஸோ ஏஐ ரிவார்ட்ஸ் கிளாரிட்டி நாட் இன்டெலிஜென்ஸ். ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் பிளான் என்ன சொல்லப்படுங்க, ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க, அதில் ஒரு 3 யூஸ்ஃபுல்லான ப்ராம்ப்டை கொடுத்து உங்களுக்கு அவுட்புட் வாங்க தெரியுதா அப்படின்னு பாருங்கள். உங்கள் டெய்லி ஒர்க்குக்காக ஏஐ யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஏஐ பார்த்து பயப்பட தேவையில்லை, அது வந்து உங்களோட அசிஸ்டண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி வந்து மானிட்டைசேஷன் அவேர்னஸ் வந்து இன்கம் தர ஒரு ஸ்கில்லாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணுறோம். Thank you.